பொறுப்புகள் உங்களுக்கு திடீர்னு வந்ததுமே நீங்கள் கலங்கி போகிறீங்களா? இன்றைக்கி இதை எப்படி நான் சந்திக்க போகிறேன்னு பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா? அவங்க எப்படி செஞ்சாங்களே, இவங்க எப்படி செஞ்சாங்களே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தளபதியை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். யார் இவர் என்று பார்க்கும்பொழுது, இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தி வருகின்றார். மோசே மரித்த பின்பு அந்த பொறுப்பு யோசுவாவின் இடத்திலே வருகின்றது. ஜாஷ்வா என்றால் காட் இஸ் டெலிவரன்ஸ், கடவுள் விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். திடீர்னு இந்த பொறுப்பு கொடுத்ததுமே பயந்து போகிறார். நமக்கெல்லாம் திடீர்னு இந்த பொறுப்பு வந்ததுன்னு வைங்களேன், நாம் என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியாது. அப்போது யோசுவாவினிடத்திலே கடவுள் பேசுகிறார். எப்படி சொல்கிறார் பாருங்கள். யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனத்திலே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, நான் மோசேயோடு இருந்ததை போல நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிராக நிற்பதில்லை என்று சொல்லி திடப்படுத்துகின்றார். அங்கே ஆண்டவர் அப்படி தைரியம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு சாட்சியாக நான் சொல்லுகிறேன். 1995 வருஷம் ஒரு சோதனையின் வருஷம், கடினமான ஒரு வருஷம் என்னுடைய வாழ்க்கையிலே. பிரியமானவர்களே, ஜனவரி மாதத்தில் எங்கள் அம்மா இறந்து போகிறாங்க. அக்டோபர் மாதத்தில் என்னுடைய பாட்டி இறந்து போகிறாங்க. 2 தூண்கள், என்னுடைய குடும்பத்தை வழிநடத்திய எங்கள் குடும்பத்தின் தூண்கள் இறந்து போன பிறகு என் அப்பா தனிமையில் நிற்கிறாரு. ஒரு குழந்தையை போல் ஆகிவிட்டார் அவர். அந்த இடத்துல அம்மாவும் இல்லை, மனைவியும் இல்லைன்னு நிற்கிறாரு. என்னுடைய தங்கை நிச்சயதார்த்தம் முடித்து திருமணத்துக்காய் காத்திருக்கிறார். என் தம்பி +2 போகிறான். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எனக்கு திருமணமாகி ஒரு சிறு குழந்தை, ஒன்றுமே செய்ய எனக்கு முடியாத ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழல். நான் இங்கே ஓடுவேன், அங்கே ஓடுவேன், அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்பேன், இவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். அவங்க ஒவ்வொரு அட்வைஸை கொடுத்து சில நேரங்களில் அவங்க அஜெண்டாவும் உள்ளே வச்சு, ஐயோ என்னுடைய தூக்கம் போய்விட்டது. என் மனசில் அவ்வளவு திகில் வந்து விட்டது. பிரியமானவர்களே, கலங்கி போனேன். ஒரு பப்பட்டை போல் அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடிக்கொண்டு இருந்தேன். பிறகு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் அவங்க கூட எப்படி இருந்தனோ அப்படி உன் கூட இருப்பேன். பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அழகாக என்னுடைய தங்கையின் திருமணத்தை முடிக்க கடவுள் உதவி செய்தார். என்னுடைய தம்பியின் படிப்பை முடிக்க உதவி செய்தார். 2 பேரையும் கரை சேர்க்க உதவி செய்தார். பிரியமானவர்களே, பலனை கொடுத்தார் ஆண்டவர். அதுக்கு வழி நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுத்தார். எல்லாரையும் திருப்தி செய்வது மிகவும் இயலாத ஒரு காரியம். பல பேர் நம்மை பார்த்து இகழ்வார்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கரை சேர்க்க ஆண்டவர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சாட்சியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், திரும்பவும் அதே வசனத்தை 9வது வசனத்தில் சொல்லுகிறார். 1வது அதிகாரத்தில், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பொறுப்புகள் உங்களுக்கு திடீர்னு வந்ததுமே நீங்கள் கலங்கி போகிறீங்களா? இன்றைக்கி இதை எப்படி நான் சந்திக்க போகிறேன்னு பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா? அவங்க எப்படி செஞ்சாங்களே, இவங்க எப்படி செஞ்சாங்களே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நான் உன் கூட இருக்கேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். யோர்தான் வருதுங்க. அந்த யோர்தான் மேலேருந்து கீழே தண்ணி வருது. அப்படியே நிறுத்துகிறார், ஒரு சுவரை மாதிரி. அப்படி பிரச்சனைகள் வரும், அப்படி நிற்க வச்சு உங்களை கடந்து செல்ல செய்வார். போகிறாங்க, எதிர்க்க எரிகோ மதில்கள் நிற்குது. துதி பண்ணுங்க, ப்ரைஸ் தெம்,
என்று சொல்லி 7வது முறை சுற்றி வரும்போது எரிகோ விழுதை இவங்க கடந்து போகிறாங்க. உங்களுக்கு எதிராக மதில்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வெள்ளம் போல புரண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட திகைப்போடு கூட பயத்தோடு கூட கலங்கி போய் யாராவது ஜெபித்து கொண்டு இருப்பார்களே, ஆனால் நீங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறீங்க, திகையாதே, கலங்காதே, நான் உன் கூட இருக்கேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட வருகிறேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்ததை போல உன் கூட இருப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. நன்றி கர்த்தாவே. யோர்தான் போல பிரச்சனைகள் வந்தாலும், எரிகோவை போல மதில்கள் தடுத்து நிறுத்தினாலும், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் கொள்ள இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.